அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அகில இந்திய தொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கம். இது ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்குது. அதனுடைய தேசிய தலைவர் மிஸ்டர் சஞ்சீவ் ஜெய்ஸ்வால் அவர்கள், அதனுடைய பொறுப்பாளராக தமிழ்நாடு மாநில தலைவராக என்னை நியமனம் செய்திருக்காங்க. ஸோ அதுக்கான மாநில அறிமுக கூட்டம் தான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாநில நிர்வாகிகள் கட்டமைச்சிருக்கு, அதனுடைய நிர்வாகிகள் கூட்டம். இந்த அமைப்பினுடைய நோக்கம் அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சியும் அவருடைய தொழில் வளர்ச்சிக்கான முயற்சியும் ஒருங்கிணைந்து செய்வதற்கான நோக்கம் மட்டுமே இது. இதில் மத்திய அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய நிறைய லோன்ஸ் அவங்களுக்கு மத்திய அரசுலேருந்து கிடைக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வியாபாரிகளுக்கும் சரிவர சேருவதில்லை. அதை முன்னிறுத்தி இந்த இயக்கம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையில் நியமனம் செய்து அதுக்கான கூட்டமைப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ இதில் நிறைய நடைபாதை சாலையோர வியாபாரிகளிலிருந்து தொழில் முனைவோர், தொழில் நிறுவனங்கள் நடத்துவ அனைத்து தொழில் முனைவோர் அனைவரும் உள்ள இதில் இணைஞ்சு செயல்படுவதற்கான ஒரு இயக்கமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரசியல் சார்பற்றது, அரசு சார்ந்து கொடுக்கக்கூடிய சலுகைகளை வியாபாரிகள் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நோக்கத்தில் ஆரம்பித்த ஒரு இயக்கம் இருக்காங்க. அதில் அந்த வணிகர் சங்கங்கள்லாம் ஒரு அரசியல் சார்ந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வியாபாரிகளுக்கு சேர வேண்டிய சலுகைகளோ, அவங்க ஒரு அரசு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி பற்றின ஒரு விழிப்புணர்வோ இல்லை ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டமாக நடத்துவதற்கு கூட இன்றைக்கி அந்த சங்கங்கள் தயாராக இல்லை. ஸோ அதை முன்னிறுத்தி நம்ம இப்போ இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை நாங்களும் கையில் எடுத்துகிட்டு நாங்கள் தமிழக அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மூலியமாகவும் நம்மளுடைய வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் என்னென்ன சலுகைகளோ அவங்களுக்கான சப்போர்ட்டிவ் என்ன செய்ய முடியுமோ அந்த நோக்கத்தில் இந்த இயக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா துறையுமே நான் சாதாரண சாலை வியாபாரி, தள்ளுவண்டி வியாபாரியிலிருந்து நம்ம மளிகை கடையாகட்டும், நகைக்கடையாகட்டும், ஒரு இதில் என்னன்னா இப்போ நீங்கள் கேட்குற மற்ற வியாபாரி சங்கம்லாம் ஒரு குறிப்பிட்ட ஹார்ட்வேர்ஸ் லைன் அந்த மாதிரி இருக்கும், ஒரு பஜாரில் இருக்கக்கூடிய கடைகளில் இருப்பாங்க. இதே இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சங்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நகை வேலை செய்கிறவங்க தனியாக இருப்பாங்க, ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க. இதில் அப்படி தனித்தனியாக இல்லாமல் எல்லா வியாபாரிகளும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரோம். இதில் தொழில் நிறுவனங்கள் கொண்டு உள்ளே வரும், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் உள்ளே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான சலுகைகள் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது இந்த இயக்கம் செஞ்சு கொடுக்கும். சாதாரண சாலையோர தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு என்ன தேவை இருக்கோ அதையும் இந்த இயக்கம் செஞ்சு கொடுக்கும். ஆமாண்ணே.